let u equal to 0 1 2 3 4 5 6 7, a equal to 1 3 5 7, b equal to 0 2 3 5 7. for the following செக்ஷன் கொடுத்துருக்காங்க. போன சம் பண்ண சேம் மெத்தட் தான் பண்ணணும். வாங்க எப்படி சம் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு a dash ஃபைண்ட் அவுட் பண்ணணும். a dashனா யூனியன் மைனஸ் a. இந்த யூனியன் நம்மளுக்கு என்னமோ 0 1 2 3 4 5 6 7 மைனஸ் a வந்து 1 3 5 7. இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம். 1 3 5 7 கேன்சல் ஆகிட்டு பேலன்ஸ் எது இருக்கோ அதான் a dash 0 2 4 6. அகெயின் b dash ஃபைண்ட் அவுட் பண்ணோம். செகண்ட் ஒன் b dash கொடுத்துருக்குறாங்க. b dashனா அகெயின் யூனியன் மைனஸ் b. ஸோ யூனியன் என்னம்மா 0 1 2 3 4 5 6 7 மைனஸ் பின்றது 0 2 3 5 7. அப்போ இதுலேருந்து இது மைனஸ் பண்ணால் என்ன கேன்சல் ஆகும்? 0 2 3 5 7. இப்போ உங்களுக்கு என்னம்மா வருது? 4 6 4 1 4 6. சரிங்களா? பேலன்ஸ் வந்து 1 4 6. இப்போ தேர்ட் சப்டிவிஷன் என்னென்னா உங்களுக்கு a dash யூனியன் b dash. a dash யூனியன் b dashனா ஆல்ரெடி நம்மளுக்கு a dashும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், b dashும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். a dash யூனியன் b dashனா உங்களுக்கு என்னென்ன வரும்? a dashனா 0 2 4 6 யூனியன் 1 4 6. இப்போ இதில் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா யூனியன் பண்ணிங்கன்னா என்னென்ன வரும்? 0 1 2 4 6. இப்போ ஃபோர்த்து சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க? a dash இன்டர்செக்ஷன் b dash. இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டு ஏற்கனவே ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சதை எடுத்துக்கலாம். a dashும் b dash இன்டர்செக்ஷன் சிம்பிள் போட்டுக்கணும். b dash வந்து 1 4 6. இது ரெண்டுத்துல எது சேமாக இருக்குன்னு பாருங்கள். எது சேமாக இருக்குது? 4 6. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஏயோட எலிமெண்ட் எடுத்து வைக்கிறேன், பியோட எலிமெண்ட் எழுதிக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக டேஷ் கண்டுபிடிக்க முடியாது. இது ரெண்டு எலிமெண்ட் இல்லைன்னா 0 1 2 3 5 7 வருமா. இப்போ வந்து a யூனியன் b the whole dash equal to யூனியன் மைனஸ் a யூனியன் b. ஸோ யூனியன் என்னடா? யூனியன் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 0 1 2 3 4 5 6 7 மைனஸ் இது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 0 1 2 3 5 7. இது கண்டுபிடிச்சிருக்கோமா? இதுலேருந்து கேன்சல் பண்ணிடலாமா? என்ன கேன்சல்? 0 1 2 3 5 7. பேலன்ஸ் என்னமா கிடைக்கிது? 4 6. இப்போ a யூனியன் b தான் ஹோல் டேஷ் கண்டுபிடிச்சாச்சா? இப்போ சிக்ஸ்த்து சப்டிவிஷன் வந்து a இன்டர்செக்ஷன் b தான் ஹோல் டேஷ். ஃபஸ்ட்டு a இன்டர்செக்ஷன் bனா ஏயோட எலிமெண்ட் எடுத்து வைக்கணும். ஃபஸ்ட்டு a இன்டர்செக்ஷன் b ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஏயோட எலிமெண்ட் என்ன? ஏயோட எலிமெண்ட் வந்து 1 3 5 7. பியோட எலிமெண்ட் என்ன? 0 2 3 5 7. இப்போ இதுலேருந்து எலிமெண்ட்டை எது சேமாக இருக்குது? 5 7 சேமாக இருக்குது. இது 5 7க்கு சமமாக இருக்குது. 3 5 7. ஸோ 3 5 7. இப்போ யூனியன் மைனஸ் a இன்டர்செக்ஷன் b the whole dash equal to யூனியன் மைனஸ் a இன்டர்செக்ஷன் b. ஸோ யூனியனோட மைனஸ் பண்ணால் 1 2 3 0 வருதுமா. 0 1 2 3 4 5 6 7 minus 3 5 7. ஸோ 3 5 7 மைனஸ் பண்ணுறதுனா பேலன்ஸ் என்னடா இருக்குது? 0 1 2 4 6. இது எழுதியாச்சா? இது வந்து a இன்டர்செக்ஷன் b the whole dash. நெக்ஸ்ட்டு வந்து சிக்ஸ்த்து வந்து a dash of dash. a dash of dashனா ஃபஸ்ட்டு a dash கண்டுபிடிச்சிட்டு யூனியன் மைனஸ் a dashன்னு அர்த்தம். ஏற்கனவே யூனியன் நம்மளுக்கு என்ன தெரியும்? ஆன்சர் தெரியும்ல. 0 1 2 3 4 5 6
7. A டேஷோட ஆன்சர் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். A டேஷ் என்னென்னா 0 2 4 6. இது வந்து A டேஷ்மா, இதுலேருந்து இது மைனஸ் பண்ணுறேன். 0 2 4 6 மைனஸ் பண்ணிட்டேன்னா பேலன்ஸ் என்ன இருக்குது நம்மளுக்கு 1 3 5 7. இது வந்து உனக்கு A டேஷ். 8th சப்டிவிஷன் வந்து B டேஷ் ஆஃப் டேஷ் யூனியன் மைனஸ் B டேஷ். ஸோ யூனியன்னா 0 1 2 3 4 5 6 7 மைனஸ் B டேஷ் என்னடா 1 4 6. இது வந்து B டேஷ் கேன்சல் பண்ணோன்னா 1 4 6 கேன்சல் பண்ணிட்டேன்னா என்ன ஆன்சர் வருது 0 2 3 5 7. இதாண்டா ஆன்சர் வரும்.